Hey everyone, welcome to Suresh from Earth Vlog. இது வந்து என்னோட 4th வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறோம். அது மாதிரி தான் அந்த பிளேஸ்க்கு வந்து தான் போகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேன்றதுனால ரஷ்ஷஸும் இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் நல்ல ஒரு பைக்கில் ஒரு டிரைவாகவும் நல்லா அமையும். அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் கூட. இந்த வெயில்லையும் வந்து போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 11 o'clock அப்படி ஆக போகுது இல்லை. ஆனால் வந்து இன்றைக்கி சண்டே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி நியரில் இருக்கிற அமிர்திக்கு வந்து போகிறது. நான் இங்கே இருந்து இந்த அமிர்திக்கு வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை. சரி இது போகிறோமே, ஃபஸ்ட்டு டைம் நான் போகிறது. என் கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய டைம் வந்து போயிருக்கார் போல இருக்குது. அவர் கேட்டால் தான் தெரியும். பார்ப்போம். இது எனக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அமிர்திக்கு போகிறதுக்கு. போய் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணி சொல்கிறேன். இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஷர்ட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி காட்டின்னு இருக்குது. நல்லா பளிச்சுன்னு ஒரு மாதிரி காட்டின்னு இருக்கு. இதோட வந்து நெக்ஸ்ட்டு ட்ரைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்புவோம். ட்ராவல் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். போற வழியில சில விஷயங்களும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறோம். ஆரம்பிக்கலாமா? போலாம். Yeah, I may know your town was humming, smoke lay on the ground. In no face I recognize, and my baby can't be found. I left that place in summer, swore I'd be back by fall. 11 o'clock வந்து விட்டது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆல்மோஸ்ட் 12 சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ரீச் ஆகி உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நோக்கி. இன்னைக்கு வீக்கெண்டு அப்படின்றதுனால சண்டேன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ் வந்து ஜாஸ்தி தான் இருக்காங்க. வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். இந்த ரூட் அங்கே பாருங்கள் 2-3 உக்காந்துருக்கு அந்த இடத்துலையே. அது வெளியே உக்காந்துட்ருக்கு. ஃபைனலாக வந்து டிக்கெட்டாக வந்து எடுத்தாச்சு. 85 வந்து ஆகுது. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறாங்க. பைக் பார்க்கிங் இடமும் வித் பைக் பார்க்கிங்கோட எல்லாம் சேர்த்து கேமரா ஒர்க்கும் நல்லாயிருக்கும். போயிடுதா இப்படிக்கிட்டு ட்ராவல் பண்ணி வந்து உள்ள போய் பார்த்தா இது உள்ள ஒன்றையும் காணோம், அது உள்ளேயும் ஒன்றையும் காணோம். நாங்கள் இது உள்ள ஒரு வேளை பாம்பு தான் இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அது ஒன்றுமே கிடையாது பாருங்க. ஸோ லைஃப்பும் இதே மாதிரி தான் தூக்கி நிற்கணும். மூலையில் கும்பலாக இருக்குது. இவர் வந்து பியூர் சிங்கிள் போல இருக்குது, தனியாக இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா கமிட்டடாக இருக்காங்க. ஒரு சமயம் வெயிலுக்கு அப்படி தான் உக்காண்டிருக்கும் போல இருக்குது. இது மட்டும் பியூர் சிங்கிள் போல தனியாகவே இருக்குது. இந்த இதுவில் பார்த்தீங்கன்னா ஆமை மட்டும்தான்ண்ணா. ஆமாம், இவ்வளோ ஆமாம் மட்டும்தான். ஆமாம் மட்டுமே இருக்குது, வேற எதுவும் இது இல்லை. அடுத்து என்ன இருக்குதுன்ட்டு போய் பார்ப்போம் வாங்க. ஒன்றுமே இல்லை, பேனர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. எதுவும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏதோ இருக்கு, சும்மா வாங்க டைம் பாஸ் பண்ணலாம் பார்த்துட்டு. இங்கே வந்து கிளைமேட்டு அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அது நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படியே சும்மா ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா சம்மரில் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வர்றது வந்து ப்ரிஃபரபிள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப சில்னஸ் இருக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. நரி குண்டு தான் இருக்கு. நரி உள்ள வந்து வீடு தான் இருக்கு, தப்ப நரி மட்டும் தான் இருக்குது. நரி இல்லை, நரி வந்து காணோம். உள்ள நரி இல்லைன்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா நரி வந்து உள்ள இருக்குது. அதாவது அந்த பசங்களை பார்த்து எதிர் வந்துச்சுடா கடிக்க. ஆமா, அதுக்கு தான் அது வந்து அந்த சைடு ஒன்று தானே இருக்கு. இந்த பக்கம் ஒன்று இருக்கா? இந்த சைடு உள்ள ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெருசு இல்லாம குட்டியா தான் இருக்குது.
பார்க்கவே வந்து நரி வந்து நாய் மாதிரி தான் இருக்குது. நாய் நரி எல்லாமே ஒரே இதுதான், வகையறா தான். கிட்ட வர பாக்குது. ஆனா அந்த பையன் வரும்போது கடிக்கிற மாதிரியே போச்சு. அதெல்லாம் இன்ஜின் வர எண்ணம் தான். இது எல்லாமே சேஃப்டி பண்ணாதான் உங்களுக்கு மேக்ஸிமம் இதான். ஒருவேளை லயன் வந்து இருக்கிறதுனால அப்படி 8 மாதிரி போட்டுட்டு இருக்கா. யார் சொல்லுங்க? லயன் நான் தான். ஏன்னா உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸ்ல 8 போடுற மாதிரி 8 போட்டுருந்ததுன்னா அது சுத்துறது இடம் இல்லைல்ல, அதனால இங்கேயே. ஆனா தண்ணி பாருங்களேன் காலி ஆயிட்டுக்குது. ஏதோ இதுவா பார்த்து நேக்குதுன்னா அது. அடுத்து என்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இங்க 2 நரி மட்டும் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. எவ்வளோ விளாக் பண்ணியிருந்தா இது ரெண்டும் லவ் பண்ணிட்டு ரெண்டும் பக்கத்துல உக்காந்து பாத்தீங்களா, அது வாட்டின்னு உக்காண்டு இருந்துச்சு. அது வாட்டி உக்காந்து இவரு விசில் அடிச்சு அதை வந்து கெடுத்து விட்டாரு. கேட்டா ஜோடிகள் பிரிச்சு விட்டாரு. அது இவரை பாத்தின்னு இருக்குது. எங்க இருந்து வந்து விசில் அடிச்சு என் ஆளை வந்து திருத்தி விட்ட அப்படின்ட்டு. ஒரு விசிலுக்கே ஆள் விட்டு போயிட்டா. இவெல்லாம் இப்படி வாய்க்கு போல கூட இருக்கும். அது சொல்லுது, தம்பி நேரா வந்து என் ஆளை கெடுத்து விட்டிய, எவ்வளவு கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி உட்கார வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. 2 பருப்பு போட்டாலே வரும். அவ பாருங்க நேரா மேல போய் உக்காந்துச்சு. அது பச்சைக்கிளின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அவ்வளோ இதுவும் இல்ல. அது அங்க ஒரு கிளி இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு 2-3 இருக்கு, அவ்வளவுதான். நாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நரி இருக்கும். அப்புறம் வந்து ஆமை பார்த்தோம். வேற என்னன்னா பார்த்தோம், இப்போ ஒரு பச்சைக்கிளி பார்த்தோம். அவ்வளவுதான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் நரிகள் எல்லாம் வந்து பெருசா சீன் பண்ணது இல்ல. அதனால ஒரு நரியாச்சும் பாக்க வேண்டிய இது வச்சு லைவ்ல அதுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு அப்புறம் வேஸ்ட் தான் இது. அடுத்தது இன்னொன்னு காட்டுறதுங்க. இங்க வந்ததுல இருந்து நாங்க வந்து ஒரே ஒரு பாம்பு மட்டும் தான் பார்த்தோம். அது வந்து ஓரத்துல தூங்கிட்டு இருக்கு. இதோ இத்தனை கூண்டு இருக்கு. அத்தனை கூண்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாம்பு மட்டும் தான் வெளியே மேலே ஏறி போய் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஒண்ணு இருந்துச்சு, அடுத்தது இங்க ஒண்ணு தூங்கிட்டு இருக்கு. இப்ப இங்க ஒண்ணு கிட்ட வந்து உங்களுக்கு காட்டுறேன். இத பாருங்க. பாம்பு வந்து இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா வெயிலுக்கு எல்லாமே வந்து உள்ள அந்த பானை உள்ள பிளஸ் வந்து தண்ணிக்கு கோசரம் எல்லாமே உள்ள போய் எல்லாம் ஒழிச்சுட்டு இருக்கு. இங்க இது மட்டும்தான் வந்து ஒரு பாம்பு மட்டும் இருக்குது. பாருங்க, நீங்களே பாருங்க. எங்கேயுமே எதுவுமே கிடையாது, பாம்பும் கிடையாது. வெயிலுக்கு மறைஞ்சுட்டு இருக்கு. இதுவும் அதுவும் அங்கேயும் பாத்தீங்கன்னா தண்ணியும் வந்துட்டு இருக்கு. இது உள்ள ஏதாச்சும் இருக்கும் பாக்குறேன். நீ நிதானமா பாரு, நீ ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா தெரியாது. நீ அவசரப்பட்டு போயினே இருக்க. அது கரெக்டா? ஆமா, இதுல எங்களுக்கும் சரியா தெரியல, சரியா தெரியல. இங்க ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கு, அது கண்ணு, அதோட கண்ணு தான். அது பாத்துட்டு இருக்கு, சைலண்டா இருந்து பாத்துட்டு இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருக்கு பாருங்க ஒயிட், அதோட கண்ணு தான். எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பா வந்து பாத்துட்டு இருக்கு பாருங்க, கண்ணே அசைக்காம. அவர் பாத்தீங்கன்னா வெயிலுக்கு அவரும் உள்ள படுத்து உறங்கிட்டு இருக்காரு. எல்லாம் நைட்டு வெளியே, நைட்ல தான் வெளியே வருவாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற இவரு தான் வந்து அந்த சைடு வந்து கண் வந்து லைட் மாதிரி ஒரு மாதிரி தெரியுது. அவரு ஸ்கின் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருட்டுல இருந்து தெரியல, ஆனா இவர் தான் அந்த கண் வந்து நல்லா லைட் மாதிரி காட்டின்னு இருக்குது. அந்த வழியில பென்னை பார்த்தோம். ஹாப்பியா குப்பை தொட்டியில பென் வந்து குப்பை தொட்டியில ஸ்டிக்கரா ஓட்டின்னு இருக்காரு. அவருக்கு நல்ல இங்க வருமானம். பாருங்க, குப்பையில தாங்கிறாரு பென். இப்படிங்க இந்த சைடு வந்து நாங்க எட்டி பார்த்தோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா மான் இருக்கு பாருங்க. அங்க ஒண்ணு தண்ணி குடிச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து கேங்கா அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க பாருங்க.
வெயிலுக்கு எல்லாமே வந்து நிழல் தேடி தான் வருது இந்த சைடு, எதனா வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா இது ஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நீங்க ஃபீட் பண்ணியா அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இருங்க, இது இப்படி ஒரு ரவுண்ட் காட்டிக்கிறேன். 96ல வர மாதிரி விஜய் சேது மாதிரி அப்புறம் அந்த சைடு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது காட்டுமானுங்களா? ஆனால் இது காட்டுமானா? இது காட்டுமான். இது காட்டுமானு. அதுக்கு ஏன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது காட்டுன்னு சொல்கிறேன்ல, அதனால தான் காட்டுமானு அப்படின்ட்டு பேர் வந்துருக்கு போல இருக்கு. வீடியோவில் கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வீடியோவில் கட், இதெல்லாம் மெயின் காமெடிங்க இதெல்லாம் வர்றது. இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரு சரி, அந்த பார்டர் ரெண்டுமே வந்து அவ்வளோதான் லிமிட். அந்த சைடு வேற ஏதோ கட்டுறாங்க போல இருக்குண்ணா அந்த சைடு. இல்லை அது பார்க்கல ஆக்சுவலா. அந்த இடத்துல பார்த்துட்டு இப்படி வந்து இப்படி போகலாம். அந்த சைடு உள்ள போய் பார்த்து அது அந்த இடத்த பார்த்துட்டு இப்படியே வரணும். இது உள்ள இருக்கு கொஞ்சம் இடம், அதை பார்க்கணும். எது சொல்லுங்க, அந்த சைடு தானே சொல்றீங்க? ஆமா, அந்த சைடு பார்த்துட்டு இந்த சைடு இப்படி வரணும் உள்ள. ஏன்னா என்ன மாதிரி குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஒன்று எவ்வளோ அழகா பொம்மை மாதிரி, பொம்மையா தானே அது? இது பொம்மைடா, ஒரிஜினல் உள்ள இருக்குது. ஒரிஜினல் உள்ள இருக்கான். சுதந்திரமாக மான்கள் மற்றும் பாம்புகள் உலாவும் இடம் ஜாக்கிரதை. அது யாருக்கு போட்டிருக்காங்க? சிங்கம் வர எனக்கு உண்மையாவே இங்க தெரியும்டா. என்ன நான் சொல்றேன்? ஆமா, அதனால தானே அங்க வேற சொல்லி போட்டு வச்சுக்கிறேன் அந்த போர்டு. அடப்பாதி, ஜூ உள்ள இருப்போம்னு பார்த்தா ஜூ உள்ள நம்ம அந்த கூண்டு உள்ளே இருக்கிறோம் போல இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நடந்து வர இடத்துல உஷாரா நீங்க கீழே நடந்து பார்த்து வரணும். ஏன்னா கீழே பாம்பு உலாவும் அப்படின்ட்டு போட்டு வச்சிருக்காங்க. உலாவும் மீன்ஸ்னா கீழே சுத்தின்னு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உஷாரா வாங்க இந்த இடத்துக்கு வரும்போது. இல்லைண்ணா வேற எதுவுமே இல்லை, முள்ளம்பன்றின்னு போட்டு வச்சிருக்காங்க. அவர் வீட்டுக்கு வந்து அவர் ஆளை காணோம். அந்த பக்கம் இருப்பாருன்னு பார்த்தா எங்கேயும் இல்லை. அதாவது ஜூக்கு வந்து எதுக்கு ஒண்ணுனே தெரியாம போய் அந்த சைடு விளையாடிட்டு இருக்காங்க ஊஞ்சல்ல. இங்க உள்ள இருக்கிறவரு ஆளை காணோம், எங்க போனாருன்னு தெரியல. ஜூக்கு நம்ம எதுக்கு வரோம்? ஒரு பார்க்காத அனிமலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வரோம். ஆனா ஜூ உள்ள அதுங்க இல்லை, அதுக்கு வெளியே தான் நம்ம ஜூ உள்ள இருக்கோம். வேணா இங்க நீங்க வந்தீங்கன்னா பாம்போ இல்லை ஏதாச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொம்மையை வந்து பார்த்துட்டு போகலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து இருக்கு, இவர் பார்க்காம போயிட்டு இருக்காரு. இதை பாருங்க, என்ன எப்படி இருக்கு பாருங்க. வந்ததுலேயே நாங்கள் வந்து கிட்ட பார்க்கக்கூடிய இது வந்து இதுதான். இருக்குடா, கொஞ்சம் எல்லாம் தூங்குதுங்க. ஆனால் சைஸ் பாருங்களேன், ஒன்று செம்ம பெருசுக்குதுண்ணா. ஆமாம் ஆமாம், பேஸே வந்து பண்ணி மாதிரி இருக்குண்ணா. முள்ளம்பன்றி தான் அதுக்கு பேரு, அதனால தான் அப்படிதான் இருக்கும் அது. எல்லாம் இப்போ வெயிலுக்கு வந்து ஆக்சுவலாக இது கூட இல்லை அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம். பார்த்தா இந்த பக்கம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் ஃபேமிலியோட எல்லாம் தூங்குறாங்க. நாங்கள் போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு சமயம் லயன் என்ன மாதிரி வர்றதுனால பயந்து போய் தூங்குதா என்னவோ தெரியல. இமிடியேட்டா கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்ல லைக் ஷேர் பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், இந்த வெயிலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த டைம்க்கு வரலாமா? இந்த சமயம் வரக்கூடாது. ஏசி போட்டு வீட்டுல கம்முன்னு ஈர்த்து போட்டு தூங்குங்கடா. அப்புறம் சண்டேல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருக்கிற சண்டேல பாதி நேரம் வெறுப்புலவே ஓடிடுது. ஏண்டா வீட்டுல மூணு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வெயில சுத்திட்டு இருக்கீங்களா? இங்க ஒரு யானை இருக்கு. இப்படி ஒரு கேவலமான யானை எங்க பாத்துருக்கீங்க? சரியான ஹைட்ல இருக்கு, குழந்தைங்களா விளையாடக்கூடிய ஒரு யானை. தெளிவா போர்டு போட்டான். ஏன் சொல்லு, அதனால போட்டிருக்கான் ஓன் ரிஸ்க் உங்களுக்கு. ஐயோ, எங்க கால வைக்கிறதே ஒரு மாதிரி பயமா தான் இருக்குது. இருந்தாலுமே மூங்கில பார்த்தாலும் பயமா தான். டென்ஷன் பண்ணாம அழகா இங்க பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கு, சரியா உட்காந்துருக்கு. அப்படியே சைலண்டா போய் வீடியோ எடுப்போம். ஏன்னா பென் குயின்ஸ் மாதிரி உட்காந்துருக்குமா. இது எல்லாமே பியூட்டிஃபுல் சீன் பாருங்க, எத்தனை இருக்கு பாருங்க ஒன்னொன்னு. கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்படியே பாரு. ஒரு மாதிரி இந்த ஜோன் இருங்க எடுக்கிறேன். கீழே ஒரு பக்கம் பயமாகுது, பாம்பு எதுனா வரப்போதான்ட்டு. இந்த மூங்கில பார்த்தா கூட எனக்கு பயமாகுது. பயமா இருக்கும். இப்போல பயந்தவன் ஏன்டா 6 மணிக்கு 10 மணிக்கு மேல வெளியே வர காலையில
இவ்வளவு பயம் இருக்கு தலைவன் பாத்தீங்கன்னா நின்னு கொண்டே தூங்கி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பயம் இருக்கு அந்தாண்ட சைடு பாத்தீங்கன்னா இன்னொன்னு அந்த பக்கம் என்ன திரும்பி ராமலிங்கமாலே நின்னுட்டு பார்க்க முடியல எப்படி கணவருக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இவர் வாத்தி அது மேல நாயகா இருந்து swim ஒருத்தர் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காரு. இருக்காரு தலையை வாத்தி சுத்தி. நாயகா swim பண்ணிட்டு இருக்கு. இது அப்பப்போ பறந்து பறந்து வரும் சுரேஷ். அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க இந்த ஒருத்தர் மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு பறந்து ஜாலியா குளிச்சுட்டு இருக்காரு. யாரு எப்படி போனாலும் போங்க அப்படின்ட்டு வெயிலுக்கு தனியா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கு. மனைவியோட சண்டையை வந்து இங்க ஒருத்தர் இருக்கிற நீ வேணா வா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இந்த வீடியோ போட்டு விடுறா இதுக்கு. ஆனா இது பேர் யாரு உங்களை சமாதானம் பார்த்தது? இது காலையில வரைக்கும் அப்படியே நின்னுக்கிறீங்க 2 பேர் அப்படியே நின்று பார்த்தேன் யாரு எப்படின்னா போங்கன்ட்டு. ஆனா எல்லாமே ஒரே இடத்துல என்ன இருக்கு பாருங்களேன். ஆமா அதோட பொசிஷனே அப்படிதான். போட்டோ எடுத்துருக்கு ஒரு கரு சிறுத்தை, அதை வந்து எடுத்துருக்கு ஒரு லயன். ஓகேவாண்ணா? இதெல்லாம் வீடியோ வந்தா செத்துருவீ அதோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகாக் பார்க்க போகிறோம். பீகாக்கும் நல்லா இருக்குது, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்க எவ்வளோ சைலண்டாக வந்து கீழே உக்காந்துன்னு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு. இது வீடியோவோட நேரில் பார்க்கும்போது கலர் சூப்பராக இருக்கு, நல்லா டார்க் கலர் தெரியுது. இப்போ கிட்ட இவ்வளோ கிட்டத்தில் நான் அப்போதான் நான் பார்க்குறேன். இதை ஏன் படுத்துட்டு இருக்கு கீழே? பெட் இல்லடா. ஓஹோ, ஏன்னா பெட்டு வேணா போட்டு தட்டுமா? பெட்ஷீட்டு பெட்டு ஏசி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடலாம். சரியான ஒரு இது. இப்ப அதுதானே வாய்ஸ் கொடுக்குது. அது இல்ல, இப்ப அதுதான் நான் கொடுத்தது பின்னாடி. ஐயோ, அந்த பக்கம் போய் விரிக்க போகுதுன்னா அது ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர் பீகாக் இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமலும் ப்ளஸ் பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா வெயில் காலம் பார்த்தீங்களா, அதனால உள்ள நிறைய பீகாக் இருக்கு. ஸ்பெஷலி ஒயிட் வந்து 2 இருக்கானா? 1 இருக்கா? ஒண்ணு ஒயிட் வந்து 1 தான் இருக்கு. அது இந்த சைடு ஒன்று பார்த்தீங்களா பீகாக்கு, அது வந்து தோகை இருக்கிற மாதிரி தோகை விரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் விரிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. அது ஒரு செப்பரேட் கலர்ல இருக்கு. நான் அது சேம் அதே பீகாக் தானா இது? அந்த சைடு ஒன்று இருக்கு பாருங்க, இதோ பீகாக்கா அது. இவங்களை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து வந்தா இதுங்க எல்லாம் உள்ள உக்காந்து படுத்துக்கின்னு தூங்கின்னு எல்லாமே இருக்குது. குடுமா இந்த சைட்ல இருந்து நேரா இந்த சைடு வந்து இங்க எடுத்துட்டு இருக்கோம். தனியா கீழே பார்த்து மேஞ்சின் போயின்னு இருக்கு. யார் கத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கும் போது கத்த மாட்டேங்குது, அப்புறமா வீடியோ ஆஃப் பண்ண பேருக்கு தோகை விரிக்குது, கத்துது. குத்துன்னு குத்தனாங்க. இது ஒண்ணு சூப்பரா மேலே ஏறி உக்காண்டு இருக்கு பாருங்க. இல்ல ஐயோ, நல்லா இருக்குண்ணா. ஒன்று அந்தாண்ட சைடு வந்து கிட்ட இருக்கு. அவர் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோகிராஃபி ஆகணுன்ட்டு ட்ரை பண்ணிருக்காரு. இது ஒன்று கிட்ட எடுப்போம், பார்க்குறேன் இருங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்கு? என்ன பேசினாலே அந்த பக்கம் போறாரு அவரு. ஹாய் ப்ரோன்னு தான் சொன்னேன், ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் அந்த சைடு போயின்னே இருக்கார் அவரு. ஸோ இங்கே அமிர்தியில் பார்த்தீங்கன்னா மயில் மான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒர்த்து. மயில் பார்த்தீங்கன்னா உள்ள நிறையவே இருக்குது. அந்தாண்ட சைடு
காட்டு மான் ப்ளஸ் நார்மல் மான், அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு 2 விஷயம் வந்து சூப்பருங்க. எனக்கு இதில் அமிர்தியில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தமே சூப்பராக இருக்குது. இந்த அமிர்தியில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மயிலோட இதுதான். அது பாருங்க, மேலே ஏறி உக்காண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார், கம்பி கட்டி கொண்டிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் எடுத்த ஃபோட்டோவும் இதில் கீழே 1 2 3 அப்படி காட்டுறேன். இது ஒர்த்து. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீகாக். இது வந்து ஒர்த்து, இங்கே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் பிளாக் ஆகி போச்சு, இங்கே பாருங்கள். ஸோ வந்து சாயந்தரம் டைமில் அந்த மாதிரி வர்றது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டைம் பார்த்துக்குங்க. இவர் தான் வந்து பேசினாலே தூரம் போகிறாரு, பார்த்தீங்களா? தூரம் போகிறாரு அவர், மரியாதை இல்லாத ஆள் அவர். அதனால் நானும் அவர்கிட்ட பேசுறதில்லை. இவர் மட்டும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த சைடு அவர் மட்டும் மேலே ஏறி உக்காண்டிருக்காரு. அவர் அந்த சைடு வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடியாக உக்காண்டிருக்காங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் உக்காண்டிருக்காரு, நம்மள பார்த்த மாதிரி உக்காண்டிருக்காரு. குழந்தைங்களாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ப்ளே ஏரியாவில் விட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கலாம். வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா மயில் பீகாக் சூப்பராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இது ஓகேவா? பீகாக் எப்படி இருந்துச்சு? பீகாக்லாம் பார்க்குறது ஒத்து தான். சரி, மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸுக்கு தான் இது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருங்க சூட்டபுளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தரை காட்டுறேன். இது சைடு வாங்க, இப்படி வாங்க. இந்த சைடு இப்படி வாங்க, இப்படி வாங்கண்ணா. அது பக்கத்துல அதை தானே எடுக்க போற நீ. உங்களுக்கு ஒருத்தர் காட்டுறேன். இவர் யார் தெரியுங்களா? அவரு ஏறி செவத்துல ஒட்டி கொண்டிருக்கிறார். ஆனா கம்பளி பூச்சா இது? அது ரொம்ப டேஞ்சர், ரத்தம் உறிஞ்சு பூச்சி. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பூச்சி இருக்கு. பூச்சி எல்லாம் எதுவும் இல்லை, காத்துல ஒயிட்டா பறக்குமே, அதுதான் அது. கால் கீழே பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, மயில் வந்து எப்படி? அதான்டா, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நீ கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்தபிள் தான் சொல்ல போனா. மற்றபடி என்னன்னா, தயவு செஞ்சு சம்மர் சீசன் பக்கம் வராதிங்க. வெயில் வந்தீங்கன்னா கூட காலையில் ஒரு 1 ஹவருக்குள்ள மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ மேக்ஸிமம் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வரலாம், அபவ் 4 o'clock மேலே வரலாம். அது உங்களுக்கு அந்த ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கூட இடமா இருக்கும். ரிலாக்ஸாக 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு அது கூட இந்த வெயில் டைமில் வந்தீங்கன்னா முடியாது. அதுதான் இருக்கு வெயில் விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மரம் இருந்தே இவ்வளோ வந்து ஹியூமிடிட்டி இருக்கு ஹாட்டா. மரம் இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம விடுங்க, விலங்கே இருக்காதிங்க, எல்லாம் வெயிலுக்கே அதே போய் சுருண்டி பத்துன்னு இருக்கு. வெயிலுக்கு வந்து ரொம்ப லீக் ஆகுது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் ஏதாச்சும் வந்து வாங்கிடுவாங்க. இங்கே பக்கத்தில் ஷாப்பு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வரும்போது அது கேரி பண்ணி வர்றது தான் நல்லாயிருக்கும். வேற ஏதோ 2-3 இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு crocodile 1 2 தண்ணி உள்ளே ஒன்று இருக்குண்ணா. இங்க உள்ள பெருசு தண்ணி உள்ள. That blues is all you want. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க தண்ணி உள்ள கிட்ட இருக்குது காலாண்டான்னு பார்க்கல. பார்த்தா கால் உள்ள தண்ணி உள்ள வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கு. நாங்க காசு கொடுத்து அவ்வளவு தூரம் வந்து பார்த்தா தண்ணி உள்ள போய் தூங்கிட்டு இருக்காரு அவரு. அங்க உட்காந்துக்கிறாரு பாருங்க, வேற உட்காந்துக்கிறாரு பாரு. ப்ரோ பாத்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு.
அந்த சைடு ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. தண்ணிக்கு சில்லுன்னு வெயில் கவர்க்கும் உட்காந்துருக்கு. இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுக்கலையடா இது. அது ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அது கண்ணே திறக்கலையா அப்போ கூட? தூங்குது. கண்ணு பார்த்தீங்கன்னா மூடின்னு தூங்கிட்டு இருக்கு. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணி உள்ள அசைவே இல்லாமல் செத்து போன மாதிரி தான் இருக்கு. அதோட பவர் பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு அசைவு, முடி அசைவு கூட காட்டாது. தூரத்துலேருந்து ஏதாச்சும் வந்து விலங்கை வேட்டையாடுறதுக்கு அது சைலண்டாக ஒரு கல் மாதிரி ஸ்டாச்சு மாதிரி அந்த அளவுக்கு வந்து இருக்கும். நாங்கள் இதை பற்றி எடுத்திருந்தா அங்கேருந்து ஒன்று கடிச்சுட்டு இருக்கு பாருண்ணா. இது கீழே மேலேருந்து தலைவர் சர்ன்னு வந்து கீழே சர்ன்னு அடிச்சு. இவர் தான் வந்து கீழே ஒன்று கடிச்சவர், கீழே சர்ன்னு. சொல்லுங்க, முதலே பார்த்தாச்சு. முதல்ல பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எல்லாமே செம்ம ரெஸ்ட்ல இருக்கு. அதாவது மண்டே டு சாட்டர்டே வந்து ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு சண்டே லீவுன்றதுனால லீவில் இருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் யோசிக்கிறீங்க, நான் அந்த பக்கம் யோசிக்கிறேன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது இது உள்ள. அவ்வளோதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ண ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. பட்டாம்பூச்சி இருக்குது, அப்புறம் பீகாக் இருக்குது, மான் இருக்குது, அப்புறம் முதல்ல 2 இருக்குது. அது கூட உள்ள தூங்கி இருக்கு. அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரலாம். கேஸா பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனி காலத்துலையோ ரெய்னி சீசன் பார்க்க டைம்லலாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய 40 ரூபாய்க்கு பர் இண்டிவிஜுவலுக்கு ஓகே, ஒர்த்து தான். வேற என்னவோ நினைச்சோம், அதுவும் நிறைய இருக்குன்ட்டு. ஆனால் நல்லா இருக்கு. ஒரு சண்டே நீங்கள் இது பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு 40 ருபீஸ்க்கு 40 ருபீஸ்க்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒர்த்து தான். ஓகே. மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:44. மாடியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். காலையில் வந்து அமிர்தி இதுக்கு போயிட்டு பார்த்துக்குன்னு வந்தோம், நானும் இன்னொருத்தரும். அவர் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அவர் அவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். எனக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து பேர் போன ஒரு ஊர். சரியான ஒரு வெயில் இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா. இந்த சண்டே வந்து காலையில் அமிர்திக்கு போயிட்டு அமிர்தியிலேருந்து நேராக வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஏசி போட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7:30 அப்படி மேட்ச்சை பார்த்துன்னு இன்றைக்கி சண்டே வந்து அப்படியே ஓவராலாக போயிடுது, முடிஞ்சு போச்சு. அமிர்தி பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால், நாங்கள் பீகாக் இருக்குது. பீகாக் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பீகாக்கு தவிர்த்து வேறு பார்த்திங்கன்னா மான்லாம் இருக்குது. அந்த இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எனக்கு அங்கே ஒரு விஷயம் பிடிச்சது பார்த்திங்கன்னா பீகாக் நிறைய இருந்துச்சு. சவுண்டு நல்லா கிட்ட பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அது தவிர்த்து முதல்ல வந்து 2 இருக்குது. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா குருவி ஒரு 4-5 பாம்பு இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா வெளியே வரல, எல்லாமே வந்து உள்ள ஒரு அந்த பானை உள்ளே போய் அதுங்களோட வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டுருக்கு நல்லா வெயிலுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அமிர்தி இதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக இதுதான் கவர் பண்ண முடிஞ்சுது. வர வழியிலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில்னால என்னோடய ஃபோனே வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக வந்து பேட்டரி இறங்கிடுச்சு. என்ன தான் வந்து பவர் பேங்க் எடுத்துன்னு போய் பண்ணாலுமே ஃபுல் சார்ஜ் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அங்கே என்னால் வந்து பாதியிலே வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி, அங்கேருந்து இங்கே வந்துட்டு வீட்டுக்கு ஒரு 3 o'clock அப்படி வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 hours அப்படி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே மாடிக்கு வந்து சரி வந்து வீடியோவை வந்து எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம்
டயர்டாகி போச்சு. லோக்கல்லே போனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours அப்படி டைம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவும் இந்த ஒரு வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்மைல். தேங்க்யூ.